ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ரிலீஸ் ஹோம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சம்மர் டிப்ஸ். சம்மர் சீசன் வந்தாச்சு. சம்மர்லேருந்து நம்மளை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஹெல்த்தியாக எப்படின்னா பண்ணலாம், இந்த சம்மரில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ரிலீஸ் ஹோம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வெயில் காலத்தில் தோசை இட்லிக்கு அரைக்கிற மாவு வந்து சீக்கிரமாகவே புளிச்சிரும். அந்த சீக்கிரம் புளிக்காமல் எப்படி ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கிரைண்டர்லேருந்து மாவு அள்ளினதுக்கப்புறம் ரொம்ப கை போட்டு கிண்டாதீங்க. அதுக்கு நீங்கள் கை போடாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சின்ன சட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கூட நீங்கள் கரண்டியை யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் புளிக்காமல் நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணவே கூடாது. எப்போ நீங்கள் தோசையோ இட்லியோ ஊற்றும் போது அப்போதைக்கு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாகவே மாவு புளிச்சிரும். நம்மளுக்கு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கும் வந்து அது ரொம்பவே டைம் இழுக்கும். அதுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம மாவை மொத்தமாக தான் அரைச்சி வைப்போம். அந்த மாதிரி மாவு அரைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே இந்த வெயில் காலத்தில் புளிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் 2 வெத்தலை, 1 இல்லை 2 வெத்தலையை இந்த மாதிரி மேலாக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலாக வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மாவு ரொம்ப நாளைக்கு புளிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் ஜூஸ் ஏதாவது போடும்போது சில பேருக்கு வந்து மின்ட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு மின்ட்டு போடுவாங்க. எந்த ஜூஸாக இருந்தாலும் அப்போதைக்கு அந்த லீஃபை எடுத்து நம்ம அந்த மாதிரி பிச்சு போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஒரு 2 இல்லை 3 இலை, மேக்ஸிமம் ஒரு 4 இலை கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த இலையை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூப் மேக் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நீங்கள் எப்போ ஜூஸ் போடுறீங்களோ அப்போதைக்கு அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து நீங்கள் இதில் ஜூஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ஈஸியாகவே சீக்கிரமாகவே வந்துடும். அதே இது இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம மூஞ்செல்லாம் கொஞ்சம் அந்த வெயிலுக்கு எரிய ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நம்ம வந்து ஐஸ் க்யூப்பை தேடுவோம். வெறும் ஐஸ் க்யூப் மட்டும் வைக்காமல் இந்த புதினா ஐஸ் க்யூப்பை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸும் கொஞ்சம் க்ளோவாகும், எரிச்சலும் குறைஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை வந்து நம்ம அரைச்சும் சில பேர் போடுவாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி அந்த மாதிரி பண்ணுவீங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி மைல்டான ஃப்ளேவரில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும். அப்போதைக்கு ஜூஸ் ஏதாவது குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைப்போம். இல்லைன்னா இன்கேஸ் திடீர்னு நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டால் அவங்களுக்கு ஜூஸ் போடுறதுக்காக எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுவோம். சுகர் வந்து அந்த டயத்தில் வந்து சுகர் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாரில் சுகரை போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. நல்லா பவுடர் ஆக்கிட்டு ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போதைக்கு நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸில் நான் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸில் சுகர், நார்மல் சுகர் போடுறேன், ஒரு கிளாஸில் வந்து பவுடர் சுகர் போடுறேன். 2 இப்படி பண்ணும்போது பவுடர் சுகர் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாகவே கரைஞ்சிடுது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஜூஸாக இருந்தாலும் சரி, சர்பத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டுக்கே திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே சீக்கிரமாக வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துடலாம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாகவே எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த எறும்புலாம் வந்து நிறைய வீட்டில் இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் அதிகமாகவே எப்போது இருக்கிறதோட அதிகமாக நம்ம வீட்டில் வந்து எறும்பு வைக்கும். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து வெளியில் வெயில் அதிகமாக இருக்கனால கூலிங்கான பிளேஸில் வந்து அது இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வந்து நிறைய எறும்பு வர ஆரம்பிச்சிரும். அந்த எறும்புலாம் வந்து எப்படி வராமல் தடுக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மஞ்சத்தூள், சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த மஞ்சத்தூளை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கார்னர் பிளேஸில் இந்த மஞ்சத்தூளை லைட்டாக போடுங்க, ரொம்பலாம் போட வேணாம். இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி குட்டியாக இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்வீட் வச்சுருந்தாலோ இல்லாட்டி சுகர் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்க இடத்துல இந்த மாதிரி இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு வரவே வராது. இல்லைனா போர்டில் எழுதுவோம்ல சாக் பீஸ், அந்த சாக் பீஸை அந்த இங்கே பாருங்கள், இங்கே எறும்பு போய்க்கிருக்கு. இந்த ஒரு லைனே போட்டிருக்கு பாருங்கள் எறும்பு சுவிட்ச் பாக்ஸுக்கிட்ட. இந்த சுவிட்ச் பாக்ஸில் இந்த சாக் பீஸை வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த கார்னரில் நல்லா கோடு போடு, அந்த கார்னர் ஃபுல்லாகவே நல்லா கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி எங்கெங்கே கார்னர் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இதை போட்டிங்கன்னா எறும்பு அந்த ஏன்னா மோஸ்ட்லி வந்து கார்னரில்
ஏன்னா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி இருக்க இடத்துல தான் வந்து எறும்பு ரொம்ப அதிகமாக முக்கியம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா எறும்புலாம் சுத்தமாக வரவே வராது. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் நம்ம பாடி வந்து ரொம்பவே ஹீட் ஆயிரும். அதுக்கு நம்ம அதிகமாக ஜூஸ் குடிப்போம். அந்த ஜூஸோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். உங்கள் பாடியில் உள்ள ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆகி நல்லா ரீஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து இந்த சப்ஜா சீடையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணணும். அது எப்படிலாம் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இது ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். இங்கே பாருங்கள், இதில் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுக்கிறேன். இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நான் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளேயே பாருங்கள் இதில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகியிருக்குன்னு. மேக்ஸிமம் 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், அது நல்லாவே ஊறி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள் நான் தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன், இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை, ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்போ லெமன் ஜூஸ் போடுறா இருந்தால் ஐஸ் க்யூப்லாம் போட்டுட்டு லெமன் ஊற்றி சப்ஜா சீடையும் போட்டுருங்க. இதில் வந்து நான் பவுடர் சுகர் தான் போட்டிருக்கேன். நான் முன்னாடியே அதை சொல்லியிருக்கேன். நார்மல் சுகரோட இந்த மாதிரி சுகரை வந்து இந்த மாதிரி பவுட்ரு போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும்னு. இங்கே பாருங்கள், நான் போட்ட உடனே கரைஞ்சிருது. இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து சப்ஜா சீட் போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் தான் எடுத்தேன், அதுக்கே இவ்வளோ சீட்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம் அந்த சப்ஜா சீடை. இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் மேக் பண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து ஜூஸ்க்கு மட்டும் இல்லை, இதில் வந்து நீங்கள் தண்ணி வாட்டர் பாட்டில் நார்மலாக குடிப்போம்ல, அந்த வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா பாடியில் உள்ள ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வாழைப்பழத்தை எப்படி தான் பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் மேக்ஸிமம் 1 or 2 டேஸ் தான் வந்து அது நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ரொம்ப பழுத்து அழுகி போயிடும். இதை வந்து வாழைப்பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க முடியாது, வெளியில் தான் வச்சாகணும். வாழைப்பழத்தை அந்த காம்போடு தான் நம்ம வைக்கணும். காம்பை பிச்சுட்டு வச்சோம்னா அதில் வந்து ஈக்கெல்லாம் மொக்க ஆரம்பிச்சிடும். ஈலாம் மொக்க ஆரம்பிச்சோன்னா அது நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதி. அதனால் அந்த காம்போடு எப்போதுமே வைங்க. அந்த காம்பை வந்து லைட்டாக நம்மளுக்கு பிச்சாவே பழம் வந்து சீக்கிரமாகவே பழுத்துரும். அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம காலையில் பழத்தை வந்து கொஞ்சம் காயாக வாங்கிட்டு வந்தாலும் சாயந்தரமே வந்து அது சீக்கிரமாகவே பழுத்துரும். அது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு பழுக்காமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா இந்த மாதிரி சில்வர் பேப்பர் வச்சுக்கோங்க. ஃபுட் ராப்பிங் பேப்பர்னு சொல்லுவாங்க இதை. இந்த மாதிரி பேப்பரை வந்து அந்த வாழைப்பழ காம்பில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்ல ஹோல் டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணி காற்று போகாத அளவு. அதுக்கு இந்த மாதிரி ஃபுட் ராப்பிங் பேப்பரில் நல்லா ஹோல்ட் பண்ணி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வாழைப்பழம் வந்து ரொம்ப நாளைக்கு ரொம்ப பழுக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் சீசனில் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.